ஆளுங்க இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. வணக்கங்க. அவங்களே நல்லா சுட்டு அரிஞ்சு எல்லாம் கொடுத்துட்றாங்க. இது நம்ம வாங்கிட்டு வந்து இன்னைக்கு ஆட்டுக்கால் தாங்க எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆட்டுக்கால் குழம்பு வைக்க போகிறேன். இந்த ஆட்டுக்கால் பாருங்கள், நல்லா 4 தடவை சுடுதண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க. அவங்களே தோல்லாம் சீவி தாங்க கொடுப்பாங்க. இருந்தாலும் இருந்தாலும் நம்ம வந்து அது சுடுதண்ணில் 1 மணி நேரம் ஊறினோடனே நல்லா தேய்ச்சி கழுவணும்னு வச்சுக்கலாம். ஒரு 4 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டா இதை மாதிரி வந்துடுங்க. இப்போ 1 மணி நேரம் சுடுதண்ணில் கொதிக்க சுடுதண்ணில் ஊற வச்சிங்க. அது மாதிரி ஒரு 4-5 தடவை தண்ணி ஊற்றி கழுவினா நல்லா ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து அவ்வளோதாங்க. இதை மாதிரி நம்ம நெகத்தாலேயே கொஞ்சம் நெஞ்சம் இருக்குங்க அந்த கருப்புலாம். அப்படியே நெகத்தாலேயே சுரண்டி எடுக்கலாம். கத்தியில் லைட்டாக அப்படி மேலோட சீவனா அந்த கருப்புலாம் வந்துடுங்க. நல்லா மறுபடியும் இதை இப்போ எடுக்கிற பாருங்கள். இது மாதிரி நெகத்தாலேயே எடுக்கலாம். கொஞ்சம் நிறையா இருக்கிறதா கத்தியில் அப்படி லைட்டாக எல்லாத்தையும் சுரண்டோம்னா அப்படியே எல்லாம் வந்துடுங்க. அது மாதிரி எல்லாத்தையும் சுரண்டிட்டு நல்லா மறுபடியும் ஒரு 4-5 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டோம்னா சூப்பராகிடுங்க கால். அப்புறம் அந்த கால் அந்த மாதிரி ஆகிடுங்க. இப்போ பாருங்க, இப்போ அந்த மாதிரி தாங்க கையில் சுரண்ட அப்படி பாருங்கள், வெள்ளையாக ஆகிடுச்சு பாருங்கள். இதை மாதிரி நல்லா சுரண்டிட்டு மறுபடியும் ஒரு 4-5 தண்ணி ஊற்றி கழுவணுங்க. கத்தியாலே சொல்லலாம், நெகத்தால் சொன்னால் ரொம்ப லேட்டாக ஆகுங்க. இது மாதிரி கொஞ்சமாக இருந்தாலும் ஒன்றுக்கு சுரண்டி காட்டுறேன். இதுக்கப்புறம் நானே கத்தியால் தாங்க லைட்டாக சீவிப்பறேன். சீவிட்டோம்னா அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் கறி குழம்பு வைக்கிற மாதிரி பட்டை, பெருஞ்சீரகம், மசாலாலாம் தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிட்டு இந்த கறியையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கணுங்க. அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையும் போட்டு கொஞ்சம் ஒரு பிடி புதினாவும் போட்டால் வாசனையாக இருக்குங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஆட்டுக்காலையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம கரம் மசாலா போட்டு நல்லா இது பண்ணிட்டோமா, வெங்காயம் தக்காளி போட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு இதை போட்டுட்டு அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாம் போட்டுட்டு ஆட்டுக்காலையும் போட்டுட்டு அதுக்கு மசாலா நாங்கள் வீட்டில் ஆல் பர்பஸ் பொருள் நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோங்க. மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போய் எக்ஸ்ட்ரா கரம் மசாலா வேணுன்னா கரம் மசாலா ஒரு கொஞ்சமாக போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா விசில் விடணுங்க. இது நல்லா ஒரு குக்கருக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு 12 விசில், 10 விசில் 12 விசில் அப்படியே விடணுங்க. விட்டோம்னா அப்படியே பஞ்சு மாதிரி வெந்துடுங்க இந்த ஆட்டுக்கால். அதனால தான் அந்த மாதிரி வெந்துடணுங்க. அப்போ தாங்க அந்த ஆட்டுக்கால் அப்படியே எடுத்தோம்னா இப்படி உதறனா அந்த இது வந்துடணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணுங்க. அதை அப்போ தாங்க அந்த அப்படியே இப்போ எடுத்து அல்வா மாதிரி வந்துடுங்க. அந்த தோல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஆட்டுக்கால் பாயா. இதை செய்தோம்னா நம்ம இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் இது ஆப்பம் எல்லாத்துக்குமே இது கரெக்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து சாதத்துக்கு மதியம் தாங்க இப்போ செய்கிறேன். இப்போ சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க இது. இதுக்கப்புறம் நைட்டு நம்ம எது வேணால் சேர்ந்துக்கலாம். இது எதுக்கு வேணால் வச்சுக்கலாம். நல்லா இருக்குங்க இந்த ஆட்டுக்கால் பாயா. இதை சூப்பு வேணாலும் செய்வாங்க. சூப்பும் நல்லா இருக்குங்க. சூப்பு குடிச்சிட்டு அப்புறம் குருமா வைப்பாங்க. நான் இன்றைக்கி வெறும் இந்த பாயா மட்டும்தாங்க செய்கிறேன். சூப்பு செய்யலைங்க. இது அப்படியே எல்லாம் வேக வச்சு தண்ணி இருத்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு செய்வாங்க. நான் குழம்புன்றதாலும் முதலே எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கி தூளி எல்லாமே போட்டாங்க. எல்லாம் இது மாதிரி பார்க்குறாங்க. நல்லா வதக்கிட்டேன்னா போட்டேன்னா தண்ணி ஊற்றி நல்லா விசில் போட்டு வச்சுட்டேன்னா மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டோன்னா, நாங்கள் அரைக்கிறதுலேயும் மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு அரைச்சிருப்போங்க. இருந்தாலும் கொஞ்சம் கூட போட்டிருக்கு. அவ்வளோதான் போட்டு அரைச்சி வெந்தோடனே பாருங்கள் அப்படியே எப்படி இருக்கு பாருங்கள் குழம்பு. அப்படியே நாக்கில் வச்சு ஊறுதுங்க. அப்படியே அல்வா மாதிரி போகுதுங்க இந்த தோல். நம்ம இந்த எலும்புலேருந்து தோல் அப்படியே தன்னால் கழட்டிக்கணுங்க. சாதம், தயிர், அவ்வளோதாங்க. இந்த ஆட்டுக்கால்